தமிழ்நாடு முழுசும் கறிக்கோழி விற்கிறது முழுமையாக தடைபடுமா? ஞாயிற்றுக்கிழமை கோழிக்கறி வாங்குறவங்களுக்கு இனிமே கோழிக்கறி கிடைக்காதா? கோழியோட எடையை அதிகமாக காட்டுறதுக்காக சில வேலை பண்ணுறதா சொல்லப்படும் குற்றச்சாட்டு தான் இப்போ பரபரப்பான அறிவிப்புக்கு காரணமாக இருக்குது. ஒரு கோழியில் 150 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் அந்த கோழியோட உட்பகுதியில் இருக்கிறதாகவும், இதனால் பொதுமக்கள் அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறதா கறிக்கடை உரிமையாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடக்குது? நாமளும் கோழிக்கறி வாங்கும்போது அதோடைய வேஸ்ட்டுக்கு சேர்த்து நம்ம காசு கொடுக்குறோமா? முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் வத்தி குச்சி. தமிழ்நாட்டில் பல விவசாயிங்க கான்ட்ராக்ட் பேஸில் கோழியை வளர்த்து அந்த கம்பெனிக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு கோழி குஞ்சையும் அதுக்கான தீவனத்தையும் அந்த கம்பெனிக்காரங்களே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கோழியை மட்டும் வளர்த்து கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கு கொஞ்சம் காசும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோழிங்களை ஹோல்சேல் டீலர் மூலமாக கறிக்கடை வியாபாரிகளுக்கு கொடுக்குறாங்க. இங்கே தான் இப்போது மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று வெடிச்சிருக்கு. கோழி கறிக்கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த கோழிக்கு அளவுக்கு அதிகமான தீவனத்தை சாப்பிட வச்சு கொண்டு வராங்க. அந்த மாதிரி கொடுக்குறப்போ 150லேருந்து 200 கிராம் வரைக்கும் அந்த தீவனம் கோழியோட உடம்புல தங்கிருதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கோழி கறிக்காக காசு கொடுக்குறதா நினச்சாலையும், ஆனால் உண்மையிலேயே அந்த தீவனம் வேஸ்ட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற சந்தையோட நிலவரப்படி ஒரு கோழிக்கு 22 ரூபா 50 காசு வரைக்கும் அதிகமாக கொடுத்து நாங்கள் வாங்குகிறோம். அந்த காசை கறி வாங்க வர்றவங்க கிட்ட தான் நாங்கள் வசூலிக்கிறோம். அதனால் இது கறிக்கடைக்காரங்க பிரச்சனை மட்டும் இல்லை, இது மக்களோட பிரச்சனை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு சில்லறையில் கறி வியாபாரம் பண்ணுறவங்க அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கலைன்னா 31/7/2026 அன்னிலிருந்து தமிழ்நாடு முழுசும் கோழிக்கறி விற்பனையை நிறுத்துறதா கோழிக்கடை உரிமையாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் மக்கள் மத்தியில் பல கேள்விகள் எழுந்திருக்கு. கோழி கறிக்கடையெல்லாம் உண்மையிலே மூடப்படுமா? இல்லை கோழிக்கறியோட விலை ஜாஸ்தி ஆகுமா? இல்லை கவர்மெண்ட் இந்த பிரச்சனை தலையிட்டு தீர்வு கொடுக்குமா? ஒரு பக்கம் கடைக்காரங்க, இன்னொரு பக்கம் விநியோகத்துறையோட நடைமுறை, இதுக்கு நடுவில் பாதிக்கப்படுறது மக்களா? 31ஆம் தேதி கறிக்கோழி விற்பனை நிறுத்தப்படுமா? இல்லை பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு கிடைக்குமான்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த விவகாரம் பற்றி உங்களோட கருத்து என்ன? நம்ம கறி வாங்கும்போது தீவனத்துக்கும் சேர்த்து காசு கொடுக்குறோமோன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.